சந்திர ஒளி சுபர்களோட ஒளியோடு பொருந்தும் பொழுது பட்டு பிரதிபலிக்கும் போது மட்டுமே சுபர்களை அதிக ஊக்கப்படுத்தி அதியோகமாக அது செயல்படுகிறது. அவருடைய மிகப்பெரிய நண்பரான குரு, அவருக்கு மகனான புதன், இவர்கள் இருவரும் மிகப்பெரிய நிலையில் சந்திர அதியோகத்தில் பலன் தருவாங்க. அவரை எதிரியாக கருதக்கூடிய சுக்கிரன் சற்று மட்டுப்பட்டு பலன் தருவார். ஆயினும் சந்திரன் தாய் என்பதால் அனைத்து நிலைகளிலும் சந்திர அதியோகம் சுபர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை தரும். ஆனால் இதே சந்திர அதியோகம் செவ்வாய்க்கு நேரெதிரே வரும்போது மட்டுமே 7ஆம் இடத்திற்கு அருகே வரும். 7ஆம் இடத்திற்கு நேராக, சந்திரனுக்கு நேர எதிராக 7ஆம் இடத்துல அவர் இருக்கும் பொழுது மட்டுமே ஒரு நிலையில் மங்கள யோகமாக செயல்படும். சனிக்கும் அதியோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அது பாவ அதியோகம் என்று சில நேரங்களில் சொல்லப்படுகிறது. பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே இருக்கும்போது மட்டுமே அதியோகம் என்பது அருமை மாணவர்களே சந்திரனுக்கு 6, 7, 8 இருப்பது. இதில் 7ஆம் இடத்தில் சந்திரனுக்கு நேரெதிரே பாவர்கள் இருக்கும் பொழுது ஒரு நிலையில் சந்திரனின் ஒளியை பொறுத்து அங்கே அவர்கள் சுபத்துவத்தை அடைகிறார்களே தவிர சந்திர அதியோகத்தினால் இல்லை.